இங்கே ஒருத்தன் ஊர்லேயே பெரிய பாடகனாக இருக்கான். ரீசெண்டாக தான் அவனுக்கு பிரேக்கப் ஆயிருக்க. சுத்தமாக முடியாமல் ஒரு ஓரத்தமாக உட்காந்துட்டு இருப்பான். அந்த நேரத்தில் இவனோட ஃப்ரெண்டுக்காரனு வந்து மச்சான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், நீ போய் பாடினா மட்டும் போதுண்டா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க, அவனு போய் ஆரம்பத்தில் நல்லா தான் பாடுறான். ஆனால் போக போக அவனால் சுத்தமாக பாடவே முடியல. அந்த நேரம் கீழே இருந்து ஒரு பொண்ணு இவனை பாவமாக பார்க்க, இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இந்த பொண்ணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லா செக்யூரிட்டி தாண்டிட்டு அவனை போய் மீட் பண்ண, ஏய் கீழே இருந்து பார்த்தியே அந்த பொண்ணு தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அடுத்து 2 பேர் ஒன்றா சுற்றுறாங்க, ஜாலியாக இருக்காங்க. நைட்டு வந்து ரூம் போட்டு அவங்க 2 பேரும் சந்தோஷத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் வந்து ஹீரோவும் இங்கேருந்து கிளம்புறேன், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கிளம்புறான். இந்த பொண்ணு வந்து என்னையும் விட்டுட்டு போறியா, என்னையும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி எவ்வளோ கெஞ்சரா. ஆனால் அவன் வந்து முடியாதுன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பவும் மறைச்சு வச்சிருந்த ஒரு பாட்டில் எடுத்து பின்மண்டையில அடிச்சு அவனை அங்கேயே மயக்கமடைய செய்கிறா. அதுக்கப்புறம் அவனை பெட்டில் கொண்டு வந்து கட்டி போட்டுட்டு, இங்கே பாரு உன்னோட சோகத்தெல்லாம் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி சைக்கோ மாதிரி கேட்டுட்டு இருக்க. அந்த நேரத்தில் இவனோட ஃபோனை ட்ராக் பண்ணி இவனோட ஃப்ரெண்டுக்காரனும் அந்த ரூமுக்கு வந்துடுறான். வந்தவனு கதவை தட்டிக்கிட்டே இருக்க, அந்த மாதிரி யாரும் இல்லை, இங்கேருந்து கிளம்பு ஹீரோன் எவ்வளோ சொன்னாலும் அவன் கதவை உடச்சிட்டு உள்ளே வந்துடுறான். வந்தவனும் இந்த பொண்ணை வந்து எதாவது பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் இந்த பொண்ணு கத்தி எடுத்து ஒரே குத்து தான் கழுத்தில், அங்கேயே செத்துடுறான்.